இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனை இப்படியே சும்மா வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க முடியாது. திங்கிற சோத்துக்கும் தங்குற இடத்துக்கும் இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ஆகணும். என்ன வேலை கொடுக்கலான்னு நீ யோசிச்சு சொல்லுக்கா. அக்கா. ஏய் டிரைவர், வா. என்ன சின்னத்த ஊத ஆரம்பிச்சிட்டீங்க போல, என்ன விஷயம் சொல்லுங்க அத்த. ஏய், முதல்ல என்ன அத்தைன்னு கூப்பிடுறத நிறுத்து. கேட்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. அத்தையே அத்தன் கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுறது? ஏய் அக்கா, எல்லாம் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு தானே. அதுக்கப்புறம் அவனா நினைச்சாலும் அப்படிலாம் கூப்பிட முடியாது. 6 மாசம் என்ன, ஒரு நாள் கூட இவன் அத்தைன்னு கூப்பிடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். இருங்க, ராஜராஜன் மாமா எனக்கு தாய் மாமன் முறை. அவரு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எனக்கு அத்தை முறை தான் வரும். கரெக்ட். நான் உங்களை அத்தன் தானே கூப்பிடணும். என்ன மாமா? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. கரெக்ட் தானே. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? பேசாம இருங்க. அவ ஏற்கனவே டிரைவர் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அதே வேலையை பார்க்கட்டும். அக்கா, அதோட விடுறது சரியில்லக்கா. நாள் முழுக்க இவன் கார் ஓட்ட போறது இல்ல, நிறைய நேரம் சும்மா தானே இருக்க போறான். சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? இவன் டிரைவர் வேலையோட சேர்த்து வீட்டு வேலையும் பார்க்கட்டும். தோட்ட வேலையும் பார்க்கட்டும். அப்புறம் கடைக்கு போறது, ஈபி பில் கட்டுறது, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இவன் ஒத்த ஆளாவே செய்யணும். நம்ம வீட்டுல வேலை செய்யற டிரைவர், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திடுவோம். அப்பதான் இவன் திமிரு கொஞ்சமாவது அடங்கும். சரி, நீ சொன்ன மாதிரி செஞ்சிரும்.